حي على الفلاح. இரண்டு பாக்கியம் இருக்கிறது சொர்க்கத்தில். அதை யாரும் அடைய முடியாது அல்லாஹ் நாடியவர்களை தவிர. அது எங்கும் நீங்கள் தேடி பார்த்திருக்க முடியாது சொர்க்கத்தில் இல்லாமல் தவிர. சொர்க்கத்தில் நுழைந்தவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைப்பான், யா அஹ்லல் ஜன்னah, சொர்க்கவாதிகளே, லப்பைக ரப்பனா வ சஅதைக், ஆஜராகிறோம் என்று எல்லா சொர்க்கவாதிகளும் வந்து நிற்பார்கள். இன்ஷா அல்லாஹ் அதில் நாமும் இருப்போம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கேட்பான், ஹல் ரதீதும், ஹல் ரதீதும், திருப்தி கொண்டீர்களா? அப்போது அவர்கள் சொல்லுவார்கள், வமா லனா லா நர்பா, எப்படியா அல்லாஹ் திருப்தி கொள்ளாமல் இருக்க முடியும்? இந்த உலகத்தில் யாருக்கும், உன் படைப்பில் யாருக்கும் கொடுக்காததை அல்லவா எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிறாய். எப்படி இதை கொண்டு நாங்கள் திருப்தி அடையாமல் இருக்க முடியும்? அல்லாஹ் கேட்பான், நான் உங்களுக்கு இதை விடவெல்லாம் சிறந்த ஒரு அருட்கொடையை, சிறந்த ஒரு சிறப்பை கொடுக்கவா? சொர்க்கவாதிகள் சொல்லுவார்கள், யா ரப், வ ஐயு ஷைஇன் அஃதது மின் தாலிக், கொடு யா அல்லாஹ் என்று கேட்டிருக்கலாம். அந்த நிஅமத்தை எல்லாம் பார்த்தவர்கள் கேட்பார்கள், யா அல்லாஹ், இதைவிட சிறந்தது என்ன இருக்கிறது? வ ஐயு ஷைஇன் அஃதலு மின் தாலிக், அல்லாஹ் கூறுவான், இன்றைய தினம் என் பொருத்தத்தை உங்களுக்கு நான் ஹலாலாக்குகிறேன். ஃபலா அஸ்கது அலைக்கும் பஅதஹு அபதா, உங்கள் மீது நான் ஒருபோதும் கோபம் கொள்ள மாட்டேன். அவன் வாழ்ந்தது அதற்குத்தான். அவன் இருளான நேரத்தில் ஃபஜ்ருடைய அதான் கேட்டவுடன் உறக்கத்தை தொலைத்தது அதற்குத்தான். தன் செல்வம் அவன் சம்பாதித்து தன் கரத்தால் சம்பாதித்திருந்தாலும் அல்லாஹ் கடமையாக்கிய ஜக்காத்தை வருடம் தோறும் வெளியாக்கியது அதற்குத்தான். அவன் மனைவியிடத்திலே கண்ணியமான முறையில் நடந்து கொண்டது அதற்குத்தான். பிள்ளைகளை குர்ஆன் சுன்னாவோடு வளர்த்தது அதற்குத்தான். தன்னுடைய நேரம் முழுவதையும் மார்க்க கல்வியோடு, மார்க்க படிகளோடு இணைத்துக் கொண்டது அதற்குத்தான். அது கிடைத்தவுடன் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருப்பான் காலம் தெரியாமல். இன்னொன்று, சொர்க்கத்தில் கிடைக்கும் ஆறுகளை விட, சொர்க்கத்தில் கிடைக்கும் மதுவை விட, சொர்க்கத்தில் கிடைக்கும் ஹூர் பெண்ணை விட, சொர்க்கத்தில் கிடைக்கும் உணவை விட, சொர்க்கத்தில் கிடைக்கும் எந்த ஒரு அருட்கொடையை விடவும் சிறந்த ஒரு அருட்கொடை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் அழைப்பான். சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திலே நுழைந்ததற்கு பிறகு அல்லாஹ் கேட்பான், உங்களுக்கு எதையாவது அதிகப்படுத்தி தர வேண்டுமா? அப்போது சொல்லுவார்கள் சொர்க்கவாதிகள், யா அல்லாஹ், எங்களுடைய முகத்தை நீ வெண்மையாக்கவில்லையா? எங்களை சொர்க்கத்திலே நுழைவித்து நரகத்திலிருந்து எங்களை பாதுகாக்கவில்லையா? அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? தன்னுடைய திரையை அகற்றுவான். இந்த உலகத்தை படைத்த, வானத்தை படைத்த, அரசாட்சிகளை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய, முதலும் யாருக்கு இல்லையோ, இறுதியும் யாருக்கு இல்லையோ, யாருக்கு சிறு தூக்கமும் பெருதூக்கமும் பீடிக்காதோ, யாருடைய இல்ம் இல்லாமல் இந்த பூமியில் ஒரு இலை கீழே விழ முடியாதோ, வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, அந்த ரப்பை அந்த சொர்க்கவாதிகள் இந்த இரண்டு கண்ணால் பார்ப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதைவிட சொர்க்கத்தில் எந்த அருட்கொடையும் பெரியது கிடையாது. அல்லாஹ் கூறுகிறான், உஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா, செழிப்பானவர்களாக நாளை மறுமையில் சிலருடைய முகங்கள் இருக்கும். அல்லாஹ்வை அந்த முகங்கள் பார்த்து கொண்டிருக்கும். கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் உண்மையின் உலகம், இதுதான் வெற்றியின் உலகம். இதில் நுழையாமல் வெற்றி கிடையாது, இதில் நுழையாமல் கண்ணியம் கிடையாது, இதில் நுழையாமல் வாழ்க்கையே கிடையாது.
சொர்க்கத்தில் நுழையாமல் நரகத்துடைய ஜுவாலையின் காற்று அவன் மீது வீசிவிட்டால் அவன் வாழ்ந்த வாழ்க்கை வீண். நபிமார்கள் வாழக்கூடிய உலகம், ரசூல்மார்கள் வாழக்கூடிய உலகம். முஹம்மது ரசூலை பார்க்கலாம் சொர்க்கத்தில், பார்க்க முடியுமா துன்யாவில்? அபூபக்கரை பார்க்கலாம், உமரை பார்க்கலாம், உஸ்மானை பார்க்கலாம், அலியை பார்க்கலாம் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். இந்த உலகத்தில் சஹாபாக்கள் என்று போற்றக்கூடிய அந்த முன்னோர்களான அந்த உன்னதமானவர்களை பார்க்கலாம். அதை விட என்ன வேண்டும்? என்ன வேண்டும் அதற்கு செய்வதற்கு? என்ன வேண்டும்? ஈமான் கொள்ளுங்கள், உறுதியோடு இருங்கள். அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. அவர்கள் சொர்க்கம் நுழைவது உறுதி. சிறிது காலம்தான், தொழுகையை கடைபிடியுங்கள். சிறிது காலம்தான், இன்றோ நாளையோ யாருக்கும் முடிவு கிடையாது. எப்போது நான் மரணமாவேன் என்று சொல்லுவதற்கு எந்த நேரத்திலும் மரணம் உங்களை பீடிக்கலாம். ஒரு நாள் என்னுடைய இறப்பு செய்தி உங்களை வந்தடையும், உங்களுடைய இறப்பு செய்தி எனக்கு வந்தடையும். யாரும் தப்பிக்க முடியாது. இந்த உலகத்தில் ஒருவர் நிரந்தரமாக வாழ்வதற்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருப்பார் என்றால் அது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கும் இந்த மரணம் உண்டு. சிறிது காலம், சிறிது காலம் உறுதியோடு இருங்கள், சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம். இஷாவுடைய தொழுகையை தொழாமல் உறங்குகிறீர்கள், காலை விழித்து பார்த்தால் மலக்குல் மௌத் உங்களுக்கு முன்னால். என்ன ஆகும் உங்கள் நிலைமை? காலம் கிடைத்தது ரப்பை அறிவதற்கு, ரப்பு யார் என்று படிப்பதற்கு. பிறகு படித்துக் கொள்ளலாம், பிறகு படித்துக் கொள்ளலாம், பிறகு தெரிந்து கொள்ளலாம் என்று கல்வி சபைகளை புறக்கணித்தீர்களே. கபூரில் வைக்கப்பட்டவுடன் மன் ரப்புக என்று கேட்டால் ரப்பை தெரியாமல் எப்படி பதில் சொல்ல முடியும்? எப்படி சொர்க்கத்தில் நுழைய முடியும்? ரப்பு யார் என்று தெரியுமா நமக்கு? யாருக்கு சுஜூத் செய்கிறோம் அந்த ரப்பு யார்? அவன் எங்கே இருக்கிறான்? அவனை எப்படி புரிவது? அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? பல முஸ்லிம்களை கேட்டால் சொல்லுவார்கள், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். யா, எங்கே இருக்கிறான் அல்லாஹ்? தூணிலும் துரும்பிலுமா? இது காஃபிரின் கொள்கை. அல்லாஹ் அர்ஷில் இருந்து உயர்ந்திருக்கிறான். முஸ்லிமின் கொள்கை. அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கூட தெரியாமல் நீ செய்யக்கூடிய சுஜூத் யாருக்கு? அல்லாஹ் தனக்கு சில தன்மைகள் இருப்பதாக கூறுகிறான். அல்லாஹ்விற்கு 2 கரம் இருக்கிறது, 2 கரங்களும் விரிக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை. இதை தெரியாமல் எப்படி சொர்க்கம் நுழைய முடியும்? அல்லாஹ்வுடைய தன்மைகள் கஃபூர், ரஹீம், ரஹ்மான் அறியாமல் எப்படி சொர்க்கம் நுழைய முடியும்? கண்ணியத்துக்குரியவர்களே, சொர்க்கம் தூய்மையானவர்கள் வாழ்வதற்கு, சொர்க்கம் சுத்தமானவர்கள் வாழ்வதற்கு, சொர்க்கம் ஈமானில் உறுதியானவர்கள் வாழ்வதற்கு, சொர்க்கம் 5 நேரமும் பள்ளியில் அதான் கேட்டவுடன் பள்ளியில் முதல் சஃபில் நின்று தொழுகக்கூடியவர்கள் வாழ்வதற்கு.